இந்த ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி, இந்த மணத்தக்காளி கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நல்ல காயோடு. இது எங்கள் தோட்டத்துலேயே எங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது. இதில் எனக்கு நிறைய காயும் கிடச்சிருக்குது. இன்னும் காய் நிறையா இருக்குது. நிறைய ஒரு சட்டி நிறையா நான் பறிச்சிருக்கிறேன். பார்க்க இந்த பருப்பு வச்சு நம்ம இந்த கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மணத்தக்காளி கூட்டு வைக்க போகிறோம். கீரையை பாசி பருப்பு போட்டு வைக்க போகிறோம். இதுக்கு வந்து மணத்தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இது ரொம்ப நல்லது. காயோடையே நம்ம போடணும். அது குட்டி குட்டியாக காய் இருக்கும். பருப்பு நான் பாசிப்பருப்பு, நீங்கள் எந்த பருப்புனாலும் போட்டுக்கலாம். ஆனால் பாசிப்பருப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாய். இது மட்டும்தான் காரம், வேறு காரம் போடுறதில்ல. வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி. ரொம்ப தக்காளி போட வேணாம், ஒரு சின்ன தக்காளி. பாருங்க, இதை வந்து நல்லா வேக வச்சிடணும். குக்கரில் வச்சு வேக வச்சுருவோம். இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக உப்பு போடணும். ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. லேசாக ஒரு 2-3 போடணும். இதை வந்து நம்ம அப்படியே இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருவோம். ஒரு 3 விசில் விட்ட உடனே இந்த பருப்பு, கீரை எல்லாமே வெந்துடும். அப்புறம் எடுத்து நம்ம தாளிச்சிட வேண்டியதான். அது ரொம்ப ஈஸி. இந்த கீரை வந்து அல்சர் இருக்கிறவங்க, இந்த வாய் ஓரத்துல எல்லாம் புண்ணு வரும்ல, அந்த இது வாய் ஒரு மாதிரிக்கு நமன்னு இருக்கிற மாதிரி, எரியிற மாதிரி, இந்த வெத்தலை போட்டால் ஒரு மாதிரிக்கு இருக்கிறதெல்லாம் உடனே இந்த கீரை வந்து வெறும் பச்சை கீரையாகவே நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா அல்சருக்கு ரொம்ப நல்லது. இந்த பொத்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க, செவந்து போயிருக்கும் நாக்கு, அதுக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப நல்லது. வாங்க, இதை நம்ம வந்து இப்போ வந்து மூடி வச்சுருவோம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பும் கீரையும் நல்லா வந்துருச்சு. இவ்வளோதான், ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தானது. இது கட்டாயம் வந்து அல்சர் உள்ளவங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து தாளிச்சிருவோம். இதை வந்து ஆயில் போட்டுக்குருவோம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குருவோம். கடுகு வெடித்த உடனே வெங்காயம் போட்டுருவோம். கடுகு நல்லா வெடிச்சிருக்கும். இந்த கீரையிலேயே சூப்பு வச்சு இது பண்ணலாம், சூப்பு குடிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மிளகாய் போட்டுருவோம், வரமிளகாய். பாருங்க, இது நல்லா இதோட உடனே நம்ம கீரையில் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். கடைசி கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பூ வந்து எப்பயுமே சூடான இதில் போடாதீங்க. நம்ம இப்போ இதில் தாளிச்சதை ஊற்றிடுவோம். இதை நல்லா கிண்டிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டுருவோம். இது வந்து பருப்பு நிறைய போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். நான் சும்மா பெரட்டின மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். மணத்தக்காளி கீரை நல்லா பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.